கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வெளிக்காட்டாம நாங்க போய் நின்றுட்டு வர்றோம், மரியாதை கொடுக்கிறோம். ராஜ்நாத் சிங்ஜி ஐயா வரும் பொழுது கட்சி சார்பாக, கட்சியின் சார்பாக வாங்கன்னு தான் நாங்க சொன்னோம். நோ அப்ஜெக்ஷன், நீங்க வந்துட்டு போங்க ஐயா, கலைஞர் கருணாநிதிக்காக செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்வோம். இதையெல்லாம் எடப்பாடி என்ன பேச மாட்டாங்க. அவங்க மாத்தி மாத்தி பங்காளின்றாங்க. நாங்க 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம், இந்த பங்காளி இருக்கணும் இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும். நாங்க சொல்றோம் நாங்களும் 3வது பங்காளி தாங்க, நாங்களும் இங்க தானே மாமா மச்சான் தான் நாங்களும். அதனால இந்த 2 பங்காளி வேண்டாம், நாங்க உள்ள புது பங்காளியா வர்றோங்கிறோம். அது தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்து 11% ஓட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18% ஓட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதனால் இதை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று ஆர்பி உதயகுமார் தனிப்பட்ட முறையில் நான் தாக்கல. அவர் தனிப்பட்ட முறையில கலைஞர் கருணாநிதி அவர்கள் சமாதிக்கு போய் ஒரு வணக்கம் செலுத்தியதை தவறுன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா, நான் யாருக்கும் போய் இன்னைக்கு அதே தனி மனிதன் கூட அவங்க இருந்தா நான் பேச மாட்டேன். அதே சசிகலா அம்மாக்கு இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் மரியாதை செலுத்திட்டோம், அவர்கள் தனிப்பட்ட விஷயம் நான். ஆனா இன்னைக்கு அவங்கள எதிரிங்கிறாங்க. அங்கதான் பாருங்க, அன்னைக்கு போய் பக்கத்துல இப்படி நின்னவங்க, 3 அடி தள்ளி நின்னவங்க, இன்னைக்கு அவங்கள பத்தி தவறா பேசுறாங்க. இதுதான் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய இலக்கணம். ஒன்னா இருந்தா ஒன்னா இருங்க, மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுங்க. அது எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பங்காளிக, இன்னைக்கு பகையாளி? அதனால ஆர்பி பெட்டு வச்சார் வரும்போது, நேத்துல அவங்கள பெட்டு வச்சாங்க. அண்ணே முதல்ல உங்களை திட்டுறது செல்லூர் ராஜன் இவரு சொன்னாரு. இவரு சொன்னாரு 100 ரூபாய் பந்தயம் ஆர்பி உதயகுமார் முதல்ல திட்டுவாரு. அக்கா சொன்னாங்க 100 ரூபாய் பந்தயம் இவங்க தானே திட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பந்தயத்துல ஆர்பி உதயகுமார் வந்திருக்காங்க, இன்னும் நல்லா திட்டுவாங்கண்ணே. சாயந்தரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்குள்ள மறுபடியும் பேசணும். அதனால அதிமுக முதல்ல இந்த அண்ணாமலையின் மீது கக்கக்கூடிய வன்மத்தை அடக்கி வைக்கணும். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, புரட்சி தலைவருடைய கட்சி, புரட்சி தலைவனுடைய கட்சி, என்னை போன்ற சாதாரண மனிதனை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வசைபாடுவது எனக்கு பெருமையாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். என்னுடைய கட்சிக்கு பெருமையா நான் எடுத்துக்கிறேன். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வசைப்படுறார், ஏதோ ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நான் புரோக்கர் அப்படின்னு. இவங்க தான் அண்ணாமலை ஒண்ணும் இல்லாதவன்னாங்க. இன்னைக்கு ஆளுநருக்கு முதலமைச்சருக்கு பஞ்சாயத்து பண்றதே நான் தான் அப்படிங்கிறாங்க. அதனால இதை பார்த்து சிரிப்பது அளவுதான் தெரியுறீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்த வரலையா, முடிஞ்சு போச்சு, உங்க பிரச்சனை. நாங்க மரியாதை செலுத்தினோமா, எங்க பிரச்சனை. மத்த பிரச்சனையை பேசுவோம். மரியாதை செலுத்தினால ரகசிய கூட்டணி, கள்ள உறவு, என்ன வார்த்தை பாருங்க, கள்ள உறவு. அதனாலதான் நேற்று நான் கேட்டேன், கள்ள உறவுங்கிறது என்ன வார்த்தை? அது எப்படிப்பட்ட வார்த்தை? ஒரு முன்னாள் முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா, ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா? அதை எல்லாம் தான் நாங்கள் கண்டிக்கின்றோம். நாளை வெளியீட்டு விழால ராகுல் காந்தி அவர்கள் அழைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது பாஜக முக்கிய அங்கம் வகிச்சீங்க. அதனாலதான் கேட்கிறேன், நீங்க இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்த நீங்க விரும்புறீங்க சார்? உங்களுக்கு தெரியும் சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல சார். ராகுல் காந்தி அவர்களை ஏன் அழைக்கவில்லை? இது கேட்க வேண்டிய கேள்வி முதலமைச்சர் கேட்கணும். முதலமைச்சர் அவங்ககிட்ட கேட்கணும். இன்னைக்கு அண்ணன் செல்வ பெருந்தகை அவரு இந்த கவுண்டமணி சொல்லுவார், ஒரு புது விளக்கம் கொடுப்பாரு பாரு, நாமளே டமார்னு யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதாவது அவங்க வந்ததெல்லாம் ஏத்துக்கிறோம், ஆனா இருந்தாலும் அப்படிங்கிறார். அண்ணா ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் வந்தது மத்திய அமைச்சராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக, தலைவராக வரல. பாதுகாப்புத்துறை அமைச்சர், கேபினெட்ல நம்பர் 2 சீனியாரிட்டி. பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறகு மந்திரி சபையில நம்பர் 2 ராஜ்நாத் சிங்ஜி, அதான் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ். நம்பர் 2 கேபினெட் மினிஸ்டர் இன்னைக்கு தமிழகத்திற்கு மத்திய அரசின் சார்பாக பங்கேற்றிருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட்டை கூப்பிடணும்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு ராகுல் காந்தி ஐயாவை இன்னொரு நிகழ்வுக்கு கூப்பிடுறாங்களோ அவங்க இஷ்டம். முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை கூப்பிட்டு வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனா இங்க மாட்டிக்கிட்ட ஒரே ஆள் நான் தான். ஏன்னா நான் அரசு இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதன், கட்சியினுடைய தலைவர். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பக்கம் ஒரு இடி அந்த பக்கம் ஒரு இடின்னு மத்தளத்துல கொட்டுற மாதிரி எங்களுடைய மத்திய அமைச்சர் வந்தாலும் அரசியல் கட்சி தலைவராக நாகரிகத்தையும் கடமையும் செய்ய வேண்டியது என்னுடைய தலையாய பொறுப்பு. அதை செஞ்சிருக்கிறேன். அதனால இதையே திரும்ப திரும்ப அவங்க அப்படி நோண்டி எடுத்தாங்கன்னா வெரி சாரி அண்ணா. நீங்க பாருங்க, நாணயம் வெளியிட்டு முடிச்சாச்சுனே, அடுத்த நாணயம் நாளைக்கு வெளியிட்டுருவாங்க. இன்னைக்கு இதே தான் போயிட்டு இருக்கு. ஏங்கண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு மக்கள் எல்லோரும் எங்களை விரும்புறாங்க. நான் பாரதிய ஜனதா கட்சி வரணும்னு நினைக்கிறாங்க. எந்த பங்காளிகளோடும் போக போறது இல்ல. நீங்க பாத்துருக்கீங்க, பாரதிய ஜனதா கட்சி 2024 அற்புதமான கூட்டணி மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க. கூட்டாட்சி நம்ம சொல்லியாச்சு. அதனால பங்காளி என்று சொல்வதை விட எங்க கூட்டணி மாம மச்சன் கூட்டணி.